Welcome to Rifa's Kitchen. இதுவரைக்கும் நீங்க ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஃபேமஸான ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ட்ரெடிஷனல் மெத்தட்ல வீட்லயே தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நடுவுல ரொம்பவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த டைமில் 120 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மேஸ், ஒரு நெச்சத்திருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு வர டைமில் 10 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 10 கிராம்பு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த டைமில் நல்லாவே மனம் வந்துட்டு இருக்கும் போது நம்ம 4 வெங்காயம் நான் ஃபைனாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிற போகிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 2 பேட்சஸாக வெங்காயத்தை வந்து பிரித்து சேர்க்கணும் இந்த பிரியாணிக்கு. இப்போது நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பிரியாணி செய்யும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். பட் இதுக்கு இந்த அளவுக்கு பிங்கிஷான வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலாவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கிறணும். இந்த டைமில் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவில் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் 1 கிலோ மட்டனை ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிற மாதிரி மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். இது தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி. பிரியாணி கட்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இந்த மசாலாவில் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கறி வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு நல்லா சேர்ந்து வரும். இப்போ ஒரு 20 to 25 காஞ்ச மிளகாவை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிற போகிறேன். இந்த பிரியாணிக்கு நீங்கள் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்மளுக்கு ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த கறியோடு நான் சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட வந்து காஞ்ச மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி நல்லா அரைச்சி சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரியாணி டேஸ்டியாக இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும். வதங்குற அளவுக்கு நம்ம இதில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட போகிறோம். இப்போ நீங்கள் இது மாதிரி வதங்க போகிறதுனால கறியில் நல்லாவே உப்பு காரம் சார்ந்து இருக்கும். இந்த டைமில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிற போகிறேன். மீதி உள்ள வெங்காயத்தையும் நான் இதோட சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக பிரியாணி செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்க விட்டுட்டு நம்ம சேர்ப்போம். இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் மசாலாவுக்கு. இப்போ நான் வெங்காயம் தக்காளியும் நான் வதங்க விடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக விட போகிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து ஒன்று சேர்த்து கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே இருக்க தக்காளி மேலே இருக்கிறது எல்லாமே நல்லா வதங்கி நல்லாவே வந்து மசாலா வந்து சார்ந்து இருக்கும் பிரியாணியில். இப்போ இதோட நல்ல கெட்டியான தயிர் 100 ml அளவில் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறேன். தயிர் வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு 100 ml அளவில் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். டோட்டலாக நான் தயிர் வந்து 200 ml சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 minutesக்கு அப்படியே வச்சுட்டு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கறி வேக வச்ச தண்ணி நம்ம வந்து இதோட சேர்க்க போகிறோமோ
ஒரு கப் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கனால இதுக்கு நான் வந்து 8 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த கப்பில் நான் அளந்தேனோ அதே கப்லேயே தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு அரை லெமனோட ஜூஸ் இதோடு நான் சேர்த்துக்கிற போகிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரக சம்பா அரிசி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறனால ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசியை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி இதோடு நான் சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து ஜென்டலாக கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நான் எப்போவுமே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போடுறோம். ரைஸ் வந்து நல்லா வந்து ஒரு 70% வந்து தண்ணி வத்துற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நான் வந்து குக் பண்ணுறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் கீழேருந்து மேலே ரைஸை வந்து எல்லா சைடுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறேன் தண்ணியில். நீங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வத்துதோ அதுக்கப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஈவனாக ரைஸும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வர டைமில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து இதை லிட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு நான் கீழே தம் போட போகிறேன். தோசைக்கல்லை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த தோசைக்கல்லை நான் இப்போ வந்து இதோட அடுப்பில் வச்சுட்டு மேலே வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்க போகிறேன். பாத்திரம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் லிட்டு வந்து நல்லா கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் நல்லாவே உதிரியாக சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரைஸை கீழேருந்து மேலே நல்லா வந்து ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் ரைஸ் வந்து பாருங்கள் நல்லாவே உதிரியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. கறி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு ரைஸு. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எப்போவுமே வந்து பிரியாணி தம் போட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. நான் இதை தால்ச்சா ஆனியன் ரைத்தாவோட ஒரு ஸ்வீட்டோட சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.